Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் V-Guard பிராண்டோட ஒரு எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்ரு இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்ரு. ஸோ பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி இனிமேல் தான் வாட்டர் ஹீட்டரை வெளில எடுக்க போகிறோம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்கிறத அடுத்து பார்க்கலாம். டாப் கவர் ஓப்பன் பண்ண உடனே மேலே சேஃப்டிக்கு தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. தெர்மாக்கோலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் கிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு அடிஷ்னலாக இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஓஸ் கொடுத்த மாதிரி தெரியல. ஒன்லி வாட்டர் ஹீட்ரு அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆக்சரிஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இதுதான் அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான கிட் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரை அன்பாக்ஸ் பண்ணி வெளியில் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு காம்பேக்டான மாடலாக தெரியுது. பட் வெயிட் பார்த்திங்கன்னா எம்டிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 kg இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் டேங்க்கோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஹீட்டரை தூக்கிறதுக்கே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. குவாலிட்டியாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்க மெட்டீரியல் இவ்வளோ தான். வாட்டர் ஹீட்ரு அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஆக்சரிஸ் உள்ளே வந்திருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் புல்லட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு. நான் ரிட்டன் வால்வாகவும் ஆக்ட் ஆகுது. வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டல்லே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ், 2 கிலோவாட் வாட்டர் ஹீட்ரு, 15 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது ஆக்சுவலாக பெப்பிள் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடலு, 15 லிட்டர் உள்ள ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்ரு. இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டையிலே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இது கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு வாலில் வந்து நம்ம மார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. சென்ட்ரு செக் பண்ணி பார்த்தோம்னா டேப்பில். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து செவத்தில் மார்க் பண்ண போகிறோம். இதில் பொதுவாக இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் மாட்டுறப்ப நம்ம மார்க் பண்ணுறது தான் விஷயமே. ஒரு வாலில் ஓரத்தில் மாட்டுறோம் அப்படின்னா சுவிட்ச் போர்டுக்கும் வால்க்கும் கரெக்டாக வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுபோல் மேலே டாப்லேயும் பார்த்திங்கன்னா ஹீட்டரை கழட்டி மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அது மாதிரி கரெக்டாக வந்து மெஷர் பண்ணோம்னா பக்காவாக வந்து ஹீட்ரு சீட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். இதுதான் ஆங்கர் போல்ட்டு, இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஆங்கர் போல்ட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 mm ட்ரில் பிட்டு கரெக்டாக இருக்கும். பட் இதில் எதுவும் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 8 mm தான் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து சைஸ் கரெக்டாக வச்சு பார்த்து அதுக்கு சூட் ஆகிற பிட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா 16 mm பிட்டு சூட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் அது எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன சைஸ் ட்ரில் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல பாயிண்ட் பண்ணி ட்ரில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரில் பண்ணுறப்பயே வந்து அந்த ஆங்கர் போல்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch ஆர் 2 inches ஹோல் போடணும். ஸோ அப்போ தான் அந்த ஆங்கர் போல்ட் வந்து ஃபுல்லாக இறங்கும் புல்லட் ஸ்க்ரூ. இது பொதுவாகவே இந்த ஸ்க்ரூ வந்து ஆங்கர் போல்ட்டு, புல்லட் ஸ்க்ரூ, ஃபிஷர் ஸ்க்ரூ இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மெட்டலில் உள்ள ஆங்கர் போல்ட் இது. ஸோ 2 ஹோல் வந்து மெஷர் பண்ண மாதிரி கரெக்டாக ஆக்யூரேட்டாக போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க ஆங்கர் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ஆங்கர் போல்ட் மாதிரி கிடையாது. இது வந்து எல் கிளாம்ப் டைப்பு. முன்னாடி வந்து போல்ட் இருக்காது. போல்ட் இருந்ததுன்னா ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுற டைப்பில் வரும். இது வந்து எல் கிளாம்ப் டைப்பு. ஸோ உள்பக்கம் மட்டும்தான் நட்டு இருக்கும். நம்ம ஆங்கர் போல்ட்டை வாலில் வச்சு ஹோல் உள்ளே போகிற வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எல் கிளாம்பை வந்து டைட் பண்ணோம். ஸோ ஏதாவது ஒரு மெட்டல் வச்சு சுற்றி டைட் பண்ணோம். டைட் பண்ண போல்ட் வந்து நட்டு உள்ளே இருக்க நட்டு வந்து இருக்கும், டைட் ஆகும். இந்த ஆங்கர் போல்ட்டு அந்த ஹோல்குள்ளே போகிறதே பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டாக தான் இருக்குது. நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி டைட்டாக தான் இறங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவர் டைட் பண்ணுறப்போ ஃபுல் க்ரிப்பில் செவுத்தில் வந்து வாலில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிச்சின்னா ஃபுல் லோடு கொடுத்தாலுமே கழண்டு வரதுக்கான சான்ஸே கிடையாது. ஆங்கர் போல்ட்டு ஃபுல்லாக அடித்து ஏற்றிட்டு இப்போ தான் டைட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாங்கில். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நட்டு ஃபுல்லாகவே வந்து டைட் ஆகிட்டு இருக்கும். உள்பக்கம் இருக்கிறது க்ரிப்பாக வந்து வாலில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆங்கர் போல்ட் ஃபுல்லாக இறக்கி டைட் பண்ணியாச்சு, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹீட்டரை தூக்கி மாட்ட வேண்டியதான். இந்த 2 ஆங்கர் போல்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டரு கரெக்டாக அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணிட்டு செவுத்தில் 2 பக்கமும் கார்னர் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக சென்டராக அடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஹீட்டரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜஸ்ட் வாலில் ஹேங் பண்ணுறது தான், ஹேங் பண்ணிட்டாவே போதும். ஸோ இவ்வளோ வெயிட்டையுமே அந்த 2 ஆங்கர் போல்ட் வந்து நல்லா தாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்க சுவிட்ச் போர்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வால்லையும் உரசாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கனெக்டிங் ஹோஸுங்க. கனெக்டிங் ஹோஸ் இதில் கொடுக்கல, நம்ம வந்து பழைய ஹோஸே கனெக்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து ஓரிங் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதில் எந்த விதமான டெஃப்லானும் போட தேவையில்ல. ஓரிங் நல்லா இருந்தால் போதும். ஓரிங் டேமேஜாக இருந்தால் நியூ ஓரிங் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு, இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் வால்வுன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுன்னு சொல்லுவாங்க. இந்த வால்வு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்குங்க. ஸோ ஹீட்டரோட அவுட்லெட்டில் வந்து ஹாட் வாட்டர் பைப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்லெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனல் வால்வு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் வால்வுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இன்லெட் போகிற வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரிட்டன் வரக்கூடாது. ஒன் வே மட்டும்தான் இது, ஒன் வே வால்வு. ஸோ அதில் ஏரோ மார்க் போட்டிருக்கும். அதை பார்த்து டாப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே டெஃப்லான் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது உள்ள ஓரிங் இருக்கும். அண்ட் அந்த வால்வ்லேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஓரிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து டெஃப்லான் இதில் எதுக்குமே யூஸ் பண்ண தேவையில்லை, கட்டாயம் கிடையாது. அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹாட் வாட்டர் லைனு, இன்லெட் லைனு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. மல்டி ஃபங்க்ஷனல் வால்வும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா ஹீட்டரை வந்து எம்டியாக வந்து ரன் பண்ணக்கூடாது. ஸோ வாட்டரை திறந்து விட்டு டேங்க் ஃபில் ஆகி ஹீட்டரோட டேங்க் வந்து ஃபில் ஆகி தண்ணி வெளியில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. ஹீட்டர் ஃபுல்லாக ரொம்பி பைப்பில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு டேங்க் ஃபுல்லாக இருக்குங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பவர் கனெக்ஷனே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்க பாலித்தீன் கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பவர் ஃப்ளக்கை கொடுத்தாச்சு. 16 ஆம்ப் சாக்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இனிமேல் வந்து ஹீட்டரை ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹாட் வாட்டரோட பவர் சுவிட்சையும் ஆன் பண்ணியாச்சு. ஹீட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெட் அண்ட் க்ரீன் லைட் எரியுது இல்லையா, இது ரெண்டுமே சிம்பிள். ஒன்று வந்து பவர் ஆனு, இன்னொன்று வந்து ஹீட்டிங். ஹீட்டர் ஆன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டுக்கு போகிற பவர் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. பிகாஸ் உள்ளே இருக்க வாட்டர் வந்து ஒரு 70 to 80 டிகிரி ரீச் ஆயிடுச்சு. அதனால் வந்து கட் ஆஃப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வால்வை திறந்துருக்கேன். ஸோ வால்வு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. ரா வாட்டர் இன்லெட் உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து திரும்ப ஹீட்டிங் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி ஹீட்டர் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ ஹீட்டர் ஃபங்க்ஷனிங் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஷாக் அடிக்கலங்கிறத தெளிவாக செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.